வெவ்வேறு மாணவர்களுக்கு எழுத்தாளர்களை, அதுவும் நம்முடைய குமரி மாவட்டத்தினுடைய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பணியையும், புத்தகங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பணியையும் சிகரம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஒரு பயணத்தினுடைய அடுத்த கட்டம் ஒரு தொடர்ச்சி தான் இந்த சிகரம் இலக்கிய வட்டம். அதில் சொன்ன மாதிரி நம்முடைய இன்றைய இந்த காலச்சூழலுக்கு ஏற்ற ஒரு நாவலாக காலோடி இருந்தது. காலோடியை 3 முறை ஏற்கனவே 2 தடவை வாசித்தேன். அப்புறம் இந்த உரையாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முறை வாசித்தேன். 340 பக்கம் கொண்ட ஒரு நாவல். அப்போ அந்த நாவல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த படைப்பாளியை பற்றி பேசியாகும். நிறைய பேருக்கு நக்கீரன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நம்ம கூகுளில் கூட நக்கீரன் போட்டால் நக்கீரன் கோபால் தான் வராரு. அவருடைய இதுதான் வருது. ஆனால் அந்த நக்கீரன் வேற, இவர் தான் அந்த நக்கீரன், எழுத்தாளர் நக்கீரன். அப்போ இவர் பல முகத்தன்மை வாய்ந்தவர். எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், நல்ல சொற்பொழிவாளர், குழந்தை இலக்கியம் எழுதக்கூடியவர், சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர், மிக முக்கியமாக இப்படி நிறைய பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு ஆளுமை. அப்போ இந்த ஆளுமை எங்கேருந்து உருவானார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு படைப்பை அறிமுகப்படுத்துறதை விட முக்கியம் படைப்பாளியை அறிமுகப்படுத்துவது. அது ரொம்ப முக்கியம். எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவது, அவர்களுடைய அந்த ஆளுமை, அவங்க எப்படி உருவாகி வந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லணும். அப்போ இங்கே இந்த நம்முடைய நக்கீரன் அவர்கள் நாகை மாவட்டத்தில் பிறந்தவர். அவருடைய பிறப்பு நாகை மாவட்டம். இவருடைய அம்மா அப்பா இல்லை தலைமுறைகள், 3 தலைமுறைகளாக பார்த்தீங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் செய்த குடும்பம். பெரியாருடைய தாக்கம் ரொம்ப இருந்த ஒரு குடும்பம். இவருடைய தாய் வழி தாத்தா பெரியாருடைய தீவிர தோன்றல். இவருக்கு இந்த நக்கீரன் அப்படிங்கிற பேர் வச்சதே தந்தை பெரியார். அவருடைய அந்த இது அவருடைய வலைதளத்தில் அவருக்கு ஒரு இணையதளம் இருக்கிறது, writer.nakkiran.com அப்படின்னு. அதில் அவர் எழுதியிருக்கிறாரு, புகைப்படம் எல்லாம் போட்டிருக்கிறார். நான் சின்ன வயசுல தந்தை பெரியாருக்கு தாடியை பிடிச்செல்லாம் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு. அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வளர்ந்த ஒரு தாக்கத்தில் வளர்ந்த ஒரு நபர் நக்கீரன். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 2 குணங்கள் அவர் சொல்றாரு. நான் 2 விஷயங்களை என் குடும்பத்தில் இருந்து கற்றேன் அப்படின்னு. ஒன்று அவருடைய சாதி மறுப்பு குணம். இவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் தான். இவருடைய தாய் வழி தாத்தாவிடமிருந்து இந்த சாதி மறுப்பு, ஏன்னா அவர் நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்தவர். இரட்டை கோளை முறையை ஒழிப்பதற்காக அந்த மாதிரி மங்கலம் அப்படிங்கிற ஊர், அவங்களுடைய ஊர். அந்த ஊரில் இரட்டை கோளை முறை, அப்புறம் சம அந்தஸ்து, சேர்ந்து உட்கார்ந்து இது தேநீர் அருந்த முடியாத இருந்த சூழல், கோயிலில் இந்த ஏரி வழிபாடு நடத்துவதற்கான அந்த உரிமை, இதையெல்லாம் போராடி அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு ஆளுமை அவருடைய தாய் வழி தாத்தா. ஸோ அந்த சாதி மறுப்பு குணத்தை நக்கீரன் அவருடைய தாய் வழி தாத்தாவிடமிருந்து பெற்றதாக சொல்கிறார். அடுத்தது அவருடைய அப்பா ஒரு தொழிற்சங்கவாதி. அதாவது இங்கே இல்லை, சிங்கப்பூரில் தொழிற்சங்கவாதி. சிங்கப்பூரில் 30 வயதிலேயே அங்கே நாட்சம்பள அந்த ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பு இருக்கிறது. அந்த கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றியவர். அரசுக்கு எதிராக அன்னைக்கு அந்த சிங்கப்பூரில் கீழ்நிலை அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நாள் கணக்கில் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை போராடி, இல்லை இவர்களுக்கும் சலுகைகளும் மாத சம்பளமும் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்த ஒரு நபர். இப்போ அந்த போராட்ட குணத்தை நான் என்னுடைய அப்பாவிடம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இதில் எஸ் ராமகிருஷ்ணன் அழகாக அவருடைய உரையில் ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு வீடு உருவாக்கி தந்த விழுமியங்கள் தான், இல்லை வீடு உருவாக்கி தந்த மதிப்பீடுகள் தான் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த எழுத்தாளர் நம்முடைய நக்கீரன் வீடு உருவாக்கி சென்றார். அந்த வீட்டில் இருந்த மனிதர்கள் உருவாக்குனாங்க. இன்னொரு முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான நபராக அவர் குறிப்பிடுறது அவருடைய மனைவி. ஏன்னா அவர் வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு கடைசியாக இந்தியாவுக்கு இவருக்கு வேலை கிடையாது. இந்தியாவுக்கு வரும்போது இவர் எழுத்து பணிகளில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு இதில் இருக்கும்போது அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எழுதுங்கள், இல்லை நீங்கள் இந்த செயல்பாட்டில் இப்படிப்பட்ட ஆள்கள் கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் இந்த செயல்பாட்டில் பங்கெடுங்கள், நான் என்ன பண்ணுகிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி ஒரு ஒட்டுமொத்த குடும்பம் அவரை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கிருந்து வந்தவர் தான் இந்த
நக்கீரன். தொடக்க காலத்தில் கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடெல்லாம் இருந்திருப்பதாக சொல்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து டார்வினுடைய புத்தகங்களை எல்லாம் படித்த பிறகு முழுமையாக அறிவியல் பார்வையோடு ஒரு பொருள் முதல்வாதியாக மாறி அவருடைய அவருடைய அனுபவங்களை எல்லாம் எழுத்தாக மாற்ற தொடங்கினார் குறிப்பாக. அப்போ இதில் அவருடைய படைப்புலகம் பற்றி பேசணும் அப்படின்னா இதுவரைக்கும் 13 நூல்கள் வெளியாகி இருக்கின்றன. நமக்கு அதிகம் தெரியாத ஒரு நபர், ஆனால் 13 நூல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இவருடைய மற்ற நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்புனைவுகள், நம்ம நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன் இல்லையா, அந்த வெரைட்டி. இதில் அவருடைய சிறப்பான ஒரு புத்தகம் வந்து இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதாவது விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்குது. மறை நீர், விர்ச்சுவல் வாட்டர். அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் நமக்கு. ஆனால் தெரியாது, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து ஒரு கட்டுரையோ 2 கட்டுரையோ தான் அது தமிழ் இந்து நாளிதழில் அதை பற்றி வெளியாகிருக்கும். நான் வாசித்ததில் எனக்கு தெரிஞ்சு அந்த மறை நீரை பற்றி, அந்த விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர். என்னோட வெளிவந்தது மட்டுமல்ல, அந்த புத்தகம் வந்து பெருமளவில் வாசிக்கப்பட்டும் இருக்கிறது. ஏறக்குறைய 1,00,000 பிரதிகளை வந்து நெருங்கிக்கிட்டு இருப்பதாக அவர் தன்னுடைய வலைதளத்தில் எழுதியிருக்கிறார். அப்புறம் அவருடைய இன்னும் வந்து கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறார். என் பெயர் ஜிப்சி அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகத்தை 2012ஆம் ஆண்டு விகடன் விருது கிடைத்திருக்கிறார். இப்படி நிறைய புத்தகங்கள், குழந்தை இலக்கியம் எழுதிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வேறையும் சில சூழலியல் சார்ந்த நூல்கள் எழுதிட்டு இருக்காரு. காடோடி அவருடைய முதல் நாவல், அவருடைய முதல் புதினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காடோடி வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, குறிப்பாக நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் தமிழ் எழுத்தாளர்கள் பொதுவாக தமிழ் மண்ணை எழுதுவார்கள், தமிழ் மனிதர்கள் எழுதுவார்கள், மனிதனுடைய உணர்ச்சிகளை எழுதுவார்கள். இங்கேயும் சுற்றுச்சூழலை பற்றி வந்து நிறைய இருக்குது. சில புத்தகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 தாவரங்கள், 100க்கும் மேற்பட்ட பூச்சி இனங்கள் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் பதிவு செய்த புத்தகங்கள் தமிழில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து இன்னொரு நிலப்பரப்பு, நமக்கு அந்நியமான, அதுவும் ஒரு தென்கிழக்கு நிலப்பரப்பை வந்து ஒரு பெரிய நாவலில் பதிவு செஞ்சுருக்கிறார். அவருக்கு சந்தேகம் கூட இருந்திருக்கு, இந்த நாவல் வந்து இதை வந்து தமிழ் வாசகர்கள் வந்து வாசிப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் வந்து வாசிச்சிருக்காங்க, கொண்டாடி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த நாவலுக்கு வந்து மலைச்சொல், கலகம், மணல் வீடு அப்படிங்கிற 3 இலக்கிய அமைப்புகள் வந்து விருதுகள் வழங்கி இருக்கின்றன. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 340 பக்கம் அந்த நாவல். இந்த 340 பக்கத்தையும் வாசித்து தன்னுடைய சொந்த குரலில் பதிவு செஞ்சு இணையத்தில் பதிவேற்றிருக்காங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். நான் தேடி பார்த்தா அந்த பதிவு கிடைக்கல, ஆடியோ பதிவு கிடைக்கல, ஆனால் பதிவேற்றிருக்காங்க. எவ்வளவு ஒரு நாவல் வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தினா இப்படி பண்ணுவாங்க இல்லையா. அப்புறம் வந்து இந்த நாவலுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஆசிரியருக்கு தெரிந்து ஏறக்குறைய 40 கூட்டங்கள் நடந்திருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறார். 40 கூட்டங்கள். அப்போ தமிழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் வாசகர்கள் வந்து கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்போ நான் வந்து இனி அந்த புத்தகத்துக்கு போயிடுறேன். புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன கதை சுருக்கம் ஏற்கனவே சிலர் வாசிச்சிருக்காங்க. அப்போ நான் வந்து ஒட்டுமொத்த கதையும் சொல்லலை, சில பகுதிகளை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு ஓவர் வியூவை மட்டும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த குறிப்பாக இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த போர்னியோ அப்படிங்கிற தீவு, பெரிய தீவு, ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தீவு. இதுதான் இந்த கதை களம். உலகத்திலே வந்து ஒரு 5 இடங்களை வந்து மலைக்காடுகளுக்கு ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து அமேசான் காடுகள், இன்னொன்று வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி, அந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, DRC அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி. அப்புறம் வந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நீங்கள் மலைக்காடுகளை பார்க்கலாம். நம்முடைய வடகிழக்கு மாநிலங்களில் மலைக்காடுகளை பார்க்கலாம். அப்புறம் நம்முடைய அந்தமான நிக்கோபார் தீவுகள், அப்புறம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. அப்படி அந்தமான நிக்கோபார், இந்த தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் ரொம்ப செழிப்பான பல்லுயிர் செறிவு நிறைந்த ஒரு பகுதி. இந்த ஐலண்டை வந்து மொத்தமாக தீவை வந்து போர்னியோ அப்படின்னு சொல்லுவாங்க, போர்னியோ தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அரசியல் ரீதியாக 3 பகுதிகளாக இருக்கு. அதாவது ஒரு பகுதி வந்து மலேசியா, இந்த கதை நடக்கக்கூடிய பகுதி வந்து மலேசியா, போர்னியோ. மலேசியாவில் 2 மலேசியா இருக்குது. ஒன்று வந்து பெனின்சுலார் மலேசியான்னு சொல்லுவாங்க, தீபகற்ப மலேசியா. இன்னொன்று வந்து போர்னியோ மலேசியா. அதுதான் இந்த கதை நடக்கக்கூடிய கதை காலம். அப்புறம் வந்து இந்த ப்ரூனே அப்படிங்கிற ஒரு சின்ன தேசம் இருக்கிறது. அப்புறம் இந்த சவுத் பார்ட், தென் பகுதி வந்து இந்தோனேஷியாவினுடைய எல்லையின் கீழே இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து
இந்த கதை களம் நடக்கக்கூடிய பகுதி. ஏன்னா நமக்கு அந்த ஒரு நிலவியல் புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அப்போ இந்த மலைக்காடுகள் வந்து ஏன் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்காடுகள் வந்து ரொம்ப பல்லுயிர் செறிவு மிக்க பகுதிகள். அதாவது இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவரவியல் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராக இருக்குது, லேயராக இருக்குது. ஸோ அந்த அடுக்குகளாக இருக்குது. இதுதான் அந்த அடுக்கு. நம்ம தரை மட்டம், தரையில் வந்து ஒரு அடி 2 அடிக்கு வந்து மட்குகளே இருக்கும். மட்கி போய் அந்த மட்குகள் உருவாவதற்கு ஆசிரியர் சொல்கிறாரு, 1 அடி மட்கு உருவாவதற்கு 2000 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு. அதை வந்து நீங்கள் எந்த லெபார்டரியிலே வந்து எந்த கண்டிஷன்ஸ்லையும் நீங்கள் அப்படி ஒரு மட்கை வந்து நீங்கள் உருவாக்கி விட முடியாது. இயற்கை உருவாக்கக்கூடிய மட்கை, அந்த 1 அடி மட்கு வந்து அந்த மலைக்காட்டில் உருவாகுவதற்கு 2000 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கையில் இருக்கிறத வந்து நம்ம என்றைக்குமே வந்து செயற்கையிலே உருவாக்க முடியாது அப்படிங்கிறது அவருடைய இது. அப்போ இந்த மலைக்காடுகள் எல்லாமே வந்து வெப்பமண்டல பகுதிகள், எக்வட்டோரியல் ரீஜன்ஸ் இல்லை டிராபிக்கல் ரீஜன்ஸ் நம்ம சொல்லுவோம், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மலைக்காடுகள். இப்போ என்ன நடக்குது இந்த நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்னியோவில் இவங்க வந்து இந்த நபர் இந்த நம்முடைய கதை சொல்லியினுடைய குரலாக தான் நமக்கு இந்த நாவல் வந்து சொல்லப்படுது. முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் கதை சொல்லி தான் நம்மக்கிட்ட பேசலாம். அதாவது இந்த எழுத்தாளருடைய அனுபவமாக தான் அதை நமக்கு சொல்லப்படும். அதில் புனைவுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நிறைய புனைவுகள் இருக்குது. ஆனால் நினைவுகளையும் புனைவுகளையும் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புதினம் அப்படின்னு நான் இதை நினைக்கிறேன். அப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த கதை சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு வெட்டுமர நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். அதாவது ப்ரொஃபஷ்னலாக தொழில் ரீதியாக காடுகளை வந்து விலைக்கு வாங்கி மரங்களை வெட்டி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். இப்போ இவனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுமர கட்டைகளை தரம் சோதித்து அளவீடு சரி பார்க்கறது தான் இவனுடைய பணி. இந்த கதை சொல்லியினுடைய பணி. இவன் வந்து ஒரு அலுவலக பணியாளர். இவன் வந்து ஃபீல்டில் போய் வேலை செய்கிற ஆள் கிடையாது, அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர். அப்போது இந்த வெட்டுமரம் நிறுவனம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்க ஒரு நிலத்தை வந்து ஒரு காட்டில் வந்து அவங்க மரம் வெட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குழுவாக சென்று முதல்ல வந்து அவங்க அதை ஆய்வு செய்கிறாங்க. ஒரு 6 பேர் கொண்ட குழுவோ ஒரு 5 பேர் கொண்ட குழுவோ வந்து போய் ஆய்வு செய்கிறாங்க. இந்த எதுக்கு அப்படின்னா, ஆய்வு வந்து மரங்களை காப்பாற்றுறதுக்காக இல்லை, இந்த மரங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு மதிப்பிடுறதுக்காக. ஸோ மரங்கள் வந்து எவ்வளவு டாலருக்கு விற்கும் அப்படிங்கிறத வந்து மதிப்பிடுறதுக்காக முதல்ல போய் மதிப்பிடுறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற மரங்கள் வந்து அந்த நிலப்பரப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிடுவாங்க. அதற்கான வழிகளெல்லாம் அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. வாங்கிடுவாங்க. கான்துறையிலிருந்து, அதாவது வனத்துறையிலிருந்து ஒரு அனுமதியை பெற்றுருவாங்க. பெற்ற பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டு மரம் முகாம் அமைப்பாங்க. ஏன்னா இந்த மலைக்காடுகளை வந்து மரம் வெட்டுறது வந்து அவ்வளவு எளிதான பணி கிடையாது, ரொம்ப கஷ்டமான பணி. நீங்கள் எந்த அகாடமிக் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனால 2 UPS ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக ரைட் ஃபாரஸ்ட் பற்றி படிச்சிருப்பாங்க. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். In rainforest, economic exploitation is very difficult because of its conditions. அதனுடைய அந்த சீதோஷ்ண நிலை, அதனுடைய அந்த செறிவு இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா எங்கே எந்த பாம்பு இருக்கும், எங்கே எந்த விஷப்பூச்சி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவ்வளவு செறிவான பகுதி அது. இன்னொன்று வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும், மரங்களும் புதர்களும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ ஏன்னா அதனால் வந்து அவ்வளவு எளிது கிடையாது மரம் வெட்டக்கூடிய தொழிலாக, ரொம்ப கஷ்டமான பணி அது. அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க முகாம் அமைப்பாங்க. அந்த முகாம் வந்து அந்த நிலப்பரப்பை பொறுத்து மாறுபடும். அந்த முகாமுக்கு அந்த டியூரேஷன் வந்து 3 மாதங்கள்லேருந்து சில நேரம் 3 வருடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய முகாம் இருக்குது. முகாம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன கேம்ப் மாதிரி என்ன இருக்கும். அந்த இது வந்து ஒர்க் ஆகும். தொழிலாளர்களுக்கு தனி குடியிருப்பு இருக்கும், அலுவலர் பணியாளர்களுக்கு தனி குடியிருப்பு இருக்கும். அது ஒரு குடியிருப்பு மாதிரி இயங்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த ஹைவேல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கான அந்த டெம்பரரி ஒர்க் இது இருக்கு இல்லையா, ஒர்க் ஷெட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு கேம்பை வந்து அங்கே அமைப்பாங்க, அதை கிளியர் பண்ணி அமைப்பாங்க. அப்படி இருக்கும். அப்போ அதற்கு பிறகு தான் இந்த வெட்டு மரம் முகாம் அமைத்த பிறகு தான் இந்த மரம் வெட்டுதல் வந்து தொடங்குவாங்க. இப்போ மரம் வெட்டுதல் தொடங்கின பிறகு தான் இந்த தொழிலாளர்கள் எல்லாம் வருவாங்க. மரம் வெட்டக்கூடியவங்க, அவர்களுடைய உதவியாளர்கள், டிராக்டர் ஓட்டுற டிராக்டர்னு சொல்லும்போது மரத்தை அந்த மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பிறகு அதை இழுத்து கொண்டு வரக்கூடிய அந்த இதுதான் இயந்திரம், அதை தான் டிராக்டர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அதை ஓட்டு நடக்கிற மரப்பட்டை உரிக்கிறவர்கள், இப்படி வந்து
நிறைய தொழிலாளர்கள் வந்து வருவாங்க. ஸோ ஒரு வெட்டு மர முகாம் வந்து அங்கே நடக்கும். வெட்டப்பட்டு எல்லா இதையும் வெட்டு மரத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறிப்பாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மூலமாக அது இந்தியாவிலே நடந்தது. அது இந்தியாவிலேயும் அப்படி தான் ஆறு மூலமாக தான் இந்தியாவிலேயும் இருக்கக்கூடிய மரங்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கடத்தினாங்க. இங்கேயும் வந்து இந்த போர்னியோவிலையும் ஆறு மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா மிதக்க விட்டு கடத்துறாங்க. மிதக்க இயலாத மூழ்கக்கூடிய கட்டைகளை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு மிதக்கக்கூடிய கட்டைகளுக்கு நடுவில் ஒரு ஊஞ்சல் போல அமைத்து அதில் அழகாக விவரிச்சிருக்கிறாரு. ஊஞ்சல் போல அமைத்து அதுக்கு நடுவில் இந்த குழந்தை தொட்டில் கிடக்கும் இல்லையா, அதே மாதிரி போட்டு வந்து மிதக்க விட்டு அந்த இதை வந்து கடத்துறாங்க. ஸோ இப்படி வந்து கடத்தலில் துறையோட அரசனுடைய அனுமதியோட வனத்துறையின் அனுமதியோட நடக்கக்கூடிய ஒரு கொள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு முகாமில் தான் இந்த கதை சொல்லி வந்து நுழையும். அப்போ இந்த கதை சொல்லி நுழையும் போது அவனுக்கு ஒரு 20 வயது இருக்கும். ஒரு ஏர்லி 20s இருக்கக்கூடிய ஒரு பருவம். அதாவது இந்த காடை பற்றிய பெரிதாக எந்த அறிவும் அவன்கிட்ட கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போகிறான், ஒரு தமிழனா. இந்த கதை இந்த புத்தகத்தில் வந்து இந்த கதை சொல்லியை பற்றி ஒரே ஒரு குறிப்பு பண்ண, அவனுக்கு பேரை கூட கிடையாது. கடைசி வரைக்கும் அவனுக்கு பேரை கூட சொல்ல நான் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருக்கான். தமிழன் அப்படிங்கிற ஒரே ஒரு அடையாளம் தான். தமிழ் பேசக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிறது தான் அவனுக்கு அடையாளம். தமிழ் பேசக்கூடிய ஒருவன் அவன் தான் கதை சொல்லி. அதுதான் எழுத்தாளர். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ளே போகும்போது அவருக்கு காடை பற்றி பெரிதாக எந்த அறிவும் கிடையாது. ஆனால் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. காடை பற்றி தெரிந்து கொள்ளணும், காடை பற்றி வந்து அறிந்து கொள்ளணும், விலங்கினங்களை பற்றி அறிந்து கொள்ளணும், மரங்களை பற்றி அறிந்து கொள்ளணும். இந்த மரங்கள் எல்லாம் என்ன ரோலை ப்ளே பண்ணுது. இப்போ ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் பூச்சி இனங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ரோல்னு சொல்லுவாங்க நம்ம அது ஆங்கிலத்தில். ஒவ்வொரு பணி இருக்கிறது இந்த இயற்கையோடு. ஸோ இயற்கை வந்து அது சங்கிலியில் ஏற்படுத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அது அந்த இதை வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அந்த கதை சொல்லியிடம் இருக்கிறது. அப்புறம் இது நாவல் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள் வராங்க. எல்லா கதாபாத்திரத்தையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இவங்க வெவ்வேறு மொழி பேசக்கூடியவங்க, வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா காமனாக அவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது, மலாய் மொழி பேசுகிறாங்க. பொதுவாக அவங்க பேசக்கூடிய மொழி இந்த மலாய் மொழியில் தான் நிறைய சொற்களும் இந்த நாவலில் இருக்குது. நிறைய சொற்களை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் நான் வந்து கதை சொல்லி என்னை பாதித்த சில கேரக்டர்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் சொல்ல போகிறேன். அதாவது அவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸும் கூட. கதை சொல்லி வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த காடு வந்து அவன்கிட்ட ஏற்படுத்த என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதே தாக்கத்தை தான் நம்மகிட்டையும் ஏற்படுத்துது. எனவே கதை சொல்லி ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அடுத்ததாக ஓமர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அது இவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் அந்த முகாமினுடைய மேலாளர். குறிப்பாக மேலாளர்கள் வந்து நம்ம எப்படி சித்தரிக்கப்பட்டிருப்பாங்கன்னா ரொம்ப கடுகடுத்த கோபமான ஒரு நபராக தான் சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மேலாளர் வந்து ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு நபர். 19 வயதில் இந்த வெட்டுமர முகாம் தொழிலுக்கு வந்தவர். அதாவது அவர் விரும்பி வரல, அவருடைய குடும்ப சூழல் காரணமாக தள்ளப்பட்டவர் அந்த வெட்டுமர தொழிலுக்கு. 19 வயதில் வந்தவர். இவருக்கு வந்து நிறைய சில குணநலங்கள் இருக்குது அவருக்கு. அதை நான் அந்த கேரக்டர்ஸ் சொல்லும்போது எனக்கு அவங்களுடைய குணநலங்களை சொல்லிடுறேன். அப்போ அந்த கதையை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஓமர் அப்படிங்கிறவர் வந்து தேர்ந்த வாசகர். காடை நான் பல ஆண்டுகால அனுபவம் இருப்பதுனால நல்ல வாசகர். காட்டை பற்றிய அறிவு வந்து இவருக்கு நிறைய இருக்கு. நம்ம இந்த கதை சொல்லினுடைய சந்தேகங்களை எல்லாமே வந்து இந்த நாவல் முழுக்க தீர்த்து வைக்கிறதுல மிக முக்கியமான பங்காற்றுறது வந்து இந்த ஓமர் அப்படிங்கிற கதாபாத்திரம். இவருக்கு கூட நிறைய இடத்துக்கு போகவும் செய்கிறார். அவர் அந்த கதை சொல்லி போக விரும்பக்கூடிய இடத்துக்கெல்லாம் இவரை கூட்டிகிட்டும் போகிறாரு. நிறைய இயற்கையினுடைய அந்த மலைக்காடுகள் இருக்கக்கூடிய நிறைய இயற்கையினுடைய அதிசயங்களை இவருக்கு வந்து காட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவர் பண்ணுறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர் பணியில் வந்து உழைப்பு சுரண்டலை எதிர்க்கிறார். ரொம்ப முக்கியம். அது உழைப்பு சுரண்டலை எதிர்க்கக்கூடியவராக ஒரு மேலாளர் இருக்கிறார். ரொம்ப முக்கியம். இன்னொன்று பார்த்திங்கன்னா மரங்கள் ஒவ்வொன்றும் வெட்டுப்பட்டு விழும்போதும் மரங்கள் அழிக்கப்படும் போதும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வேலையை விட்டு அவர் போயிடுறார். ரொம்ப எமோஷ்னலான, ரொம்ப எனக்கு ஒரு ஹெவியான கனமான ஒரு இடம் அது. அந்த ஓமர் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து அந்த வேலையை விட்டுட்டு இந்த கதை சொல்லியிடம் கூட சொல்லாமல் ஒரு கடிதத்தை மட்டும் இவருக்கு கொடுத்துட்டு
அலுவலகம் மூலமாக கொடுத்துட்டு அவர் போகக்கூடிய அந்த இடம் வந்து ரொம்ப உண்மையிலே வாசிக்கும் போது நமக்கு வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு இடம். என்கிட்ட அந்த கடிதம் இருக்கிறது, வாய்ப்பு இருந்தால் நான் வாசிப்பேன். ஓகே, அடுத்ததாக இன்னொரு கதாபாத்திரம் இருக்கிறது. கதை சொல்லிட்டேன், ஓமர் சொல்லிட்டேன். இன்னொரு கதாபாத்திரம் பீலியோவ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அந்த பீலியோவ் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு தொல்குடி மனிதர், முதியவர். அவர் வந்து தொல்குடினா உங்களுக்கு தெரியும், ட்ரைபல். அந்த காடு தான் அவருக்கு எல்லாமே. அவருக்கு வந்து அந்த காட்டை நம்பி என்ன வேணால் செய்யலாம். காட்டை நம்பி வந்து காடு நமக்கு உணவு தரும், காடு நமக்கு வந்து இருக்கிறது தங்குறதுக்கான உறைவிடம் தரும். இயற்கை வந்து எல்லாமே நமக்கு தருகிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையோட உண்மையில காடோடிங்கிறது வந்து இவர் தான். அந்த பீலியோ அப்படிங்கிற கதாபாத்திரம் தான். காடை வந்து ஃபுல்லாகவே அவர் தான் சுற்றி திரிகிறாரு. நிறைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ், மரபார்ந்த அறிவு வந்து அவர்கிட்ட நிறைய இருக்குது. நாவல் முழுக்க அதை வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதை சொல்லிக்கு உதவக்கூடிய ஒரு மனிதராகவும் இந்த பீலியோ அப்படிங்கிற தொல்குடி மனிதர் வந்து இருக்கிறாரு. இவரும் மரங்கள் வந்து, அதாவது ஒரு ஓமர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கே வெளியிலிருந்து வந்த ஒரு நபருக்கே மரங்கள் வெட்டப்பட்டு விழும்போது அந்த அளவுக்கு உணர்ச்சி இருக்குதுன்னா, ஒரு தொல்குடி மனிதருக்கு அதுவும் வந்து அந்த காட்டை சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அந்த உணர்வுகளை நம்மளால் ஈஸியாக வந்து புரிந்து கொள்ள முடியும். ஸோ பீலியோ அப்படிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம், என்ன இது நீங்கள் ஆண்களே சொல்லிட்டு இருக்கீங்க, பெண்களே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பெண்கள் இல்லாத தமிழ் நாவல் வந்து இல்லை. பெண்கள் இருக்கிறார்கள், நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இங்கே ஒரு பெண் இருக்கிறார், யோகன்னா அப்படிங்கிற பேர். இந்த அண்ணா, அவளை வந்து அண்ணான்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. இந்த அண்ணாங்கிற பேர் வந்து ரொம்ப ஃபேமஸான பேர். நீங்கள் ரஷ்ய நாவல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா அந்த ப்ராமினன்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கும் இந்த அண்ணா அப்படிங்கிற பேர் இருக்கு. அவளுக்கு பேர் யோகன்னா, அவளை எல்லாரும் அண்ணான்னு தான் கூப்பிடுறாங்க. அவள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பில் வந்து சமையல் செய்யக்கூடிய, அந்த வெட்டுமர முகாமில் இந்த அலுவலக ஊழியர்களுக்கு சமையல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சமையலுக்காரியாக வருகிறார். ஆனால் சமையல்காரியாக மட்டும் அங்கே இருக்கலை, ரொம்ப அக்கறை எடுத்து சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய சமையல்காரியாக இருக்கலை. ஸோ எல்லார் மேலேயும் ரொம்ப சகோதரத்துவத்தோட நட்போட பழகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். அக்கறை எடுத்துக்கிறார் எல்லாருக்கும் மேலே. ஸோ ஒரு ராத்திரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நனைஞ்சிக்கிட்டு வராங்க ரெண்டு பேர். கடைசியில் இந்த கதை சொல்லியும் ரோசலான் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநர் மலையில் வந்து தொப்பலாக ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நனைந்து வராங்க. மலைக்காடுகளில் வந்து மழை வந்து நம்ம இங்கே பெய்கிற மாதிரி பெய்யாது, கொட்டும் நடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மலையில் நனைஞ்சு வராங்க. ராத்திரி 1 மணிக்கு வந்து ஏறுறாங்க வீட்டில். அந்த வீட்டில் வந்து வேறு யாருமே வந்து எந்திரிச்சு வெளியே வரல. இந்த பெண் வந்து வெளியே வந்து இவங்களுக்கு தலை தோட்டுறதுக்கு டவல் எடுத்து கொடுத்து, உடனடியாக தேநீர் போட்டு கொடுத்து, உணவு தயாரித்து கொடுத்து, அப்படி வந்து அவளை பார்த்துக்கிறான். இவளுக்கு பின்னாடியும் ஒரு துயர கதை இருக்கிறது. அந்த துயர கதையை வந்து அவள் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. கடைசியில் கதையை சொல்லிக்கிட்ட மட்டும் சொல்கிறேன். அது என்ன அப்படி துயர கதை அப்படின்னு சொல்லி நான் பிறகு சொல்கிறேன், வரும்போது சொல்கிறேன். இன்னொரு கதாபாத்திரம் இருக்கிறது, ஜோஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம பொதுவாக இந்த ட்ரைபல்ஸை பொறுத்த வரைக்கும் அது நம்மக்கிட்டையும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரைபல்ஸ் வந்து அது கடலோரம் வாழக்கூடிய கடல் பழங்குடிகளாக இருந்தாலும் சரி, மலை பழங்குடிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி ஒரு முன்முடிவு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதே முன்முடிவு இந்த ஜோஸ் அப்படிங்கிற இளைஞனை பற்றி அந்த கேம்பில் இருக்கக்கூடிய எல்லார்ட்டையுமே இருக்குது. இந்த ஜோஸ் அப்படிங்கிறவன் யாருன்னா, முருட் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவன். அந்த முருட் இனம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தலைவெட்டுக்காரர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பேர். அதாவது அவங்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. அதாவது இனக்குழுக்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களுக்கு ட்ரோஃபி என்னன்னா தலையை வெட்டிடுறது. எதிரியினுடைய தலையை வெட்டி அதை சேகரிக்கிறது வந்து இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக வச்சிருந்தாங்க, தலையை வெட்டுக்காரர்கள். ஆனால் அந்த ட்ரெடிஷன் எல்லாம் வழக்கொழிந்து இந்த ஜோஸினுடைய தலைமுறை வரும்போது அதெல்லாம் வழக்கொழிந்து வந்து விட்டதாக தான் அதில் ஆசிரியர் எழுதுறாரு. ஆனால் இந்த ஜோஸ்ட்டை வந்து யாருமே வந்து பழகலை. இந்த கேம்பில் வந்து அவன் வந்து இந்த ரோலர் ஓட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இந்த கேம்பில் யாருமே அவன்கிட்ட பழகலை. ஏன் அப்படின்னா, முருட்டினத்தை சேர்ந்தவன், இவன் வந்து தலைவெட்டுக்காரன். அந்த ஒரு பயம், அந்த முன்முடிவு வந்து இருக்குது. அந்த ப்ரெஜுடியூஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கிறதுனால இவன்கிட்ட யாருமே பழகலை. ஆனால் இந்த கதை சொல்லி அவன்கிட்ட வந்து பழகும். அதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். பழகுறது மட்டும் இல்லை, அவனுடைய கம்போங் அப்படிங்கிறது வில்லேஜ். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து கம்போங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க கிராமத்துக்கு. அவனுடைய கம்போங்குக்கு இவன் போகிறான். அதை நான் அடுத்து சொல்கிறேன். அப்போ இப்போது இதுதான் இந்த கதாபாத்திரங்கள் கதை. இதுதான் அந்த காட்டுக்குள்ளாடி போய் இந்த கதை சொல்லி
ஒரு ஒரு உல்லாச பயணி போல ஒரு 20களில் இருக்கக்கூடிய ஒரு துடிப்பான இளைஞனாக உள்ளே போகிறான். எந்த புரிதலுமின்றி உள்ளே போகிறான். இயற்கைனா ஏதோ ரொம்ப சொகுசாக எழுந்துடலாம் அப்படின்னா, ஆனால் வெளியே வரும்போது மரத்துக்காக அழக்கூடிய ஒரு இளைஞனாக, மரத்துக்காக, மரங்களுக்காக, இயற்கைக்காக கண்ணீர் வரக்கூடிய ஒருவனாக வெளியே வரும். அதுதான் இந்த கதை, காதோடி அப்படிங்கிற கதை. அப்போது இதில் வந்து நான் சில விஷயங்களை வந்து சில நிகழ்வுகளை மட்டும் நான் அவங்க முன்னாடி முன்வைக்க விரும்புகிறேன். அப்போ என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன், வெட்டு மரத்துக்கு முகாம் வந்து அமைக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் வந்து அவங்க வந்து சர்வே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது சில நபர்கள் அந்த வெட்டுமர முகாமிலிருந்து சிலர் போய் வந்து அந்த இடத்தை வந்து பார்ப்பாங்க. அப்படி வந்து முதல் ஸ்டார்டிங் வந்து அதுதான். இந்த 6 பேர் கொண்ட குழு வந்து போகுது. அப்போ இதில் இந்த கதை சொல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அந்த கதை சொல்லிக்கின்ற வேலை வந்து மரம் வெட்டின பிறகு தான் வந்து அவருக்கு வேலையே இருக்குது. அதுக்கு பிறகு தான் அவன் அளவிடும். ஆனால் இவன் வந்து என்னன்னா, இந்த காடை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து என்ன பண்ணிடுறான்னா, நேரமே உள்ளே போயிடுறான். இந்த குரூப்பு கூட சேர்ந்து 6 பேர் கொண்ட குழுக்கு கூட இவனும் போயிடுறான். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்றது என்னன்னா, இவங்க கொண்டு போன சாப்பாடை சாப்பிட்றாங்க. அப்போ கொண்டு போனது வந்து டப்பாவில் இருக்கக்கூடிய டப்பா அந்த சாப்பாடு, அப்புறம் வந்து நெகிழி பை இருக்குது அவங்க கையில், பிளாஸ்டிக் கூட இருக்குது. அப்போது அந்த ஒரு ஓடைக்கரையில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கதை சொல்லி வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது அந்த ஓடைக்கரையில் வந்து இவங்க கொண்டு வந்து அந்த டப்பாக்களும் அந்த நெகிழி பைகளும் கிடக்குது. அப்போ இதுவரைக்கும் அழகா அதில் அவர் எழுதுறாரு, இதுவரைக்கும் மனிதர்களே நுழைந்திராத காட்டுக்குள் இப்போது மனிதர்கள் நுழைந்து விட்டனர் என்பதன் முதல் அடையாளம் வந்து இதுதான், இந்த நெகிழிப்பைகளும் இந்த தகர டப்பாக்களும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 குழுக்களாக 6 பேர் இருக்கிறாங்க. 3 குழுக்களாக பிரிஞ்சு போகிறாங்க. இந்த காட்டில் பாதையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போகும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை சொல்லியும் ஓமர் இந்த மேலாளரும் வந்து சேர்ந்து போகிறாங்க. இப்போ சேர்ந்து போகும்போது அவங்க தொலைந்து விடுகிறாங்க. காட்டில் வந்து வழியான புதர் மண்டிய காடு அது, தொலைந்து விடுகிறாங்க. அப்போ அந்த தொலைதல், இந்த காட்டில் தொலையக்கூடிய, அதுவும் மலை காட்டில் தொலைகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப மன வலிமை மிக்கவர்களை வந்து என்னது அப்படியே ஒரு வித பயத்தையும், எந்த அளவுக்கு அந்த நிலப்பரப்பு தெரிஞ்சாலும் கூட ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. அது மலைக்காடு மாறிக்கிட்டே இருக்கும் அந்த நிலப்பரப்பு. அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் இவங்க தொலைஞ்சு போகிறாங்க. இந்த ஓமர் தான் இவனுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவன் புதிய ஆள், கதை சொல்லி வந்து புதிய நபர். தொலைந்து போகிறாங்க. தொலைந்து போய் ஒரு நாள் இரவு வந்து அவங்க ஒரு பாறையின் மேலே கழிக்கிறாங்க. மழை கொட்டிக்கிட்டே இருக்குது, பாறைகள் மேலே உட்காந்து அப்படியே கழிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் எப்படியோ வெயில் அடிக்குது. அந்த வெயிலினுடைய பாதையை இது பண்ணி தொடர்ந்து போய் அப்புறம் வண்டி வருது, அவங்கள மீட்டுடுறாங்க. ஆனால் இந்த நிகழ்வு ஒரு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஓமருக்கும் இந்த கதை சொல்லி, அந்த மேலாளருக்கும் இந்த கதை சொல்லிக்குமான ஒரு நெருக்கத்தை வந்து ஏற்படுத்த, அதை அவர் அந்த பின்னாடி இந்த கடிதத்தில் வந்து ரொம்ப அழகாக குறிப்பிடுறாரு. அதை நான் பிறகு சொல்கிறேன். அப்புறம் வந்து இவங்க சர்வேயெல்லாம் பண்ணி இவங்க வந்து தொகுதிகளாக பிரிப்பாங்க. அந்த காடை வந்து அப்படியே இது பண்ணிட மாட்டாங்க. தொகுதிகளாக எல்லாம் வாங்கிட்டு, பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தொகுதிகளாக பிரிப்பாங்க. 1ஆம் தொகுதி, 2ஆம் தொகுதி, அதையெல்லாம் மார்க் பண்ணி எடுத்து அதெல்லாம் வருது நாவலில். அப்புறம் இந்த மரம் வெட்டுதல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் வெட்டும் போது நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஊரில் மரம் வெட்டுறதுன்னா ஒரு 4-5 பேரை வந்து இறங்குவாங்க, கயிறு செயின்ஸா எல்லாம் வச்சுட்டு. அப்படியெல்லாம் இங்கே நடக்கலை. 2 பேர் தான் அனுமதிக்கப்படுகிறார்கள் மரம் வெட்டுவதற்கு. மரம் வெட்டக்கூடிய நபர் இன்னொன்றது அவருடைய உதவியாளர் இல்லாமல் மரம் வெட்டுவோர் மட்டும் மரம் வெட்ட போக முடியாது. அது வந்து முகாமினுடைய ஒரு ரூல். அப்போ இதில் வந்து என்னன்னா, நான் 2 விஷயத்தை குறிப்பிட்டு காட்டணும். உழைப்பு சுரண்டல் ரொம்ப இது மூர்க்கமாக நடக்குது. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மரம் வெட்டுபவருக்கு ஒரு கன அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன அடி மரம் வெட்டினா 5 அல்லது 6 காசுகள் தான் கூலி. 6 ரூபான்னு வச்சுக்கணுங்களேன், 6 காசுகள் தான் கூலி. இதில் தான் அவருடைய சாப்பாடை பார்க்கணும். இதில் 2 காசுகள் வந்து அவருடைய உதவியாளருக்கு அவர் கொடுக்கணும். அப்போ கூலி வந்து ரொம்ப குறைவு மரம் வெட்டுபவருக்கு. ஆனால் உயிரை பணயம் வைத்து வெட்டுகிறார். இது யார் போகிறா அப்படின்னு சொன்னால், இந்த தொழிலுக்கு மலேசியர்களோ தமிழர்களோ இல்லை வேறு எந்த நாட்டுக்காரர்களோ இல்லை, இந்தோனேஷியர்கள் தான் அதிகம் போகிறாங்க. அதுலேயும் வந்து இந்த இந்தோனேஷியர்களை வந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு தான் பெர்மிட் இருக்குது, நிறைய பேருக்கு பெர்மிட் இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க, அனுமதி இல்லாமல் கூட்டிகிட்டு. ஏன்னா அனுமதி இல்லாமல் கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு தெரியும், ஈஸி. அவங்க ஒருவேளை அந்த காட்டில் இறந்து போனால் கூட அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, காப்பீடு தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இப்படி ஒரு உழைப்பு சுரண்டல் வந்து நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு வகையான உழைப்பு சுரண்டல் என்னன்னா, இந்த பட்டியல் தயாரிப்பாங்க. மரம் வெட்டிட்டு எவ்வளவு கன அடி அப்படிங்கிற மாதிரியான பட்டியல் தயாரிப்பாங்க. அதில் வந்து 2 வகையான பட்டியல் தயாரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் பட்டியல், ஒரிஜினலாக அளந்து எது வந்து அந்த ஒரிஜினல் பட்டியல் தான் அங்கே மார்க்கெட்டில் பேசும். மார்க்கெட்டில் மரத்தை விற்கிறதுக்கு அவங்க அந்த நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய ஒரிஜினல் பட்டியல். இன்னொரு பட்டியல் தயாரிக்கப்படும், சில கன அடிகளை வந்து குறைத்து மதிப்பிட்டு ஒரு போலி பட்டியல். இந்த போலி பட்டியல் இருக்குன்னா தொழிலாளர்களை ஏமாற்றுறது. இந்த போலி பட்டியலை தான் வந்து முகாமினுடைய வெளியில் ஒட்டி வைப்பாங்க. இதன்படி தான் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும். அப்போ ஓமர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முறையை வந்து மாற்ற நினைக்கிறார். நீ வந்து இந்த பட்டியலை தயாரிக்கிற படி நம்ம கதை சொல்லி கூடாது, நீ வந்து உண்மையான பட்டியலை ஒட்டணும், நீ போலி பட்டியலை ஒட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அது வந்து இவங்க சாதாரண ஊழியர்கள் தான், நாளே நாளைக்கு தான் அது நடக்குது. நாளே நாளைக்கு தான் அந்த ஒரிஜினல் பட்டியலை அவங்களால ஒட்ட முடியுது. ஏன்னா மேலிடத்திலிருந்து அந்த அழுத்தம் காரணமாக அவங்க திரும்பவும் அந்த போலி பட்டியலுக்கு தான் மாறிடும். ஸோ எவ்வளவு இதாட்டு அந்த இது நடக்குது அப்படின்னு பார்க்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த தொழிலாளர்களுக்கு உயிரை பணயம் வைத்து வெட்டக்கூடிய தொழிலாளர்களுக்கு 5 to 6 வெள்ளி ஒரு கன அடி. இதே இது சண்டகன் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கிறது, அங்கே இருக்குது. இந்த சண்டகனில் தான் இந்த வர்த்தகம் புரோக்கிங் நடக்கும், தரகு வேலைகள் நடக்கும். இந்த தரகு வேலை பார்க்குறவங்களுக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கன அடிக்கு 100 காசு. பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு சுரண்டலை வந்து அதிகாரப்பூர்வமாக்கி முதலாளித்துவம் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு. அடுத்தது இதை பார்க்கும்போது, இந்த உழைப்பு சுரண்டலை பார்க்கும்போது, இந்த மரம் வெட்டக்கூடிய இந்த இந்தோனேஷியர்களை வந்து இவங்க இப்படி கொண்டு போனதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்து, தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான் தெரியல. தமிழ்நாட்டிலிருந்து அந்த எல்லையோர கிராமங்களிலிருந்து இதே மாதிரி தான் நம்மளுடைய மலைவாழ் மக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செம்மரம் வெட்டுவதற்காக ஆந்திரத்துக்கு கூட்டியிருக்காங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, என்கவுண்டர். அப்போ ஒரு போர்னியோவில் நடக்கக்கூடிய இல்லை நடந்து முடிந்த ஒரு சம்பவம், ஒரு எழுத்தாளர்களுடைய நினைவு அல்லது புனைவு நமக்கு வந்து ஒரு நடப்பு நிகழ்வை வந்து ஞாபகப்படுது. அப்போ சமூகத்தை ஒரு புத்தகம் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு படைப்பு வந்து செய்யக்கூடிய மிக முக்கியமான பணி நண்பர்களே. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய காடு அப்படிங்கும்போது நிறைய இந்த கதை சொல்லியுடைய கியூரியாசிட்டிக்கு தீனி போடுற மாதிரியே நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ஒரு இடம் கொமந்தாங் குகைகள். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பகுதி அது, கொமந்தாங் குகைகள். அப்போ இந்த குகைகளுக்கு ஏன் கதை சொல்லி போக நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இந்த முகாமுக்கு வந்து ஒரு ஆள் வரார், ஒரு கான்ட்ராக்டர் வரார். கொஞ்சம் வசதியான ஆள் அவர், சீன கான்ட்ராக்டர், அவர் லாரி கான்ட்ராக்டர். அப்போ அவரு கூட இவனுக்கு நட்பு ஏற்படுது. அப்போது இவன் வந்து சண்டகனில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிக்கில் வந்து இவன் வந்து சிட்டிக்கு போகணும், ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து அந்த லாரி கான்ட்ராக்டர் கூட இவன் போகிறான், அவருக்கு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து இவனுக்கு விருந்து பரிமாறப்படுகிறது. அப்போ அந்த விருந்தில் என்னன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சூப்பு கொடுக்குறான். அது சூப்பில் என்ன இருக்குது அப்படின்னா குருவிக்கூடு சூப். அந்த குருவிக்கூடு சூப்புக்கு விலை என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இது 80களில் நடந்த கதைன்னு நான் அனுமானிச்சிருக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தை குறிப்பிடல, நான் வந்து ஒரு 80களில் ஒரு 1885 அந்த டைமில் நடந்த கதையாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து ஒரு கப்பு சூப்புக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயில் 1000 ரூபாய், $20 ஒரு கப்பு சூப்பு. அப்போ இவனுக்கு ஆச்சரியம், கதை சொல்லிக்கு என்ன இருக்குது இந்த சூப்பில் அப்படின்னு கேட்குறான். அது வந்து இது ஒரு குருவிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. குருவி கூடையா நம்ம வந்து இவ்வளவு இது பண்ணி, அப்போ இவனுக்கு அந்த குருவி கூட பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. இப்போ குருவி கூட எங்கே இருக்கும்னு திரும்பி வந்த பிறகு ஓமர்கிட்ட கேட்குறான். ஓமரும் இவனும் அந்த குருவி கூட பார்க்க போகிறான். குருவி கூட எங்கே இருக்கும்னா அந்த கொமந்தாங் குகைகளில் இருக்குது. இப்போ இந்த கொமந்தாங் குகைகளில் இந்த லயாங் குருவிகள்னு ஒரு வகையான குருவிகள் இருக்குது. அந்த குருவி கட்டக்கூடிய கூட்டில் இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குருவி கூட வந்து அந்த குருவி கூட்டை தான் எடுக்கிறாங்க. இதுக்கு அஃப்கோர்ஸ் உண்மைதான், அது மார்க்கெட்டில் நல்ல விலையும் இருக்குது. கிலோ வந்து பயங்கர டாலர் கணக்கில் விலை போகக்கூடிய ஒரு கூட்டம். அப்போது இந்த குகையை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குகைக்கு இவங்க போகும்போது, இந்த குகை வந்து சில விஷயங்களுக்கு ஃபேமஸ். உண்மையிலேயே இந்த லயாங் குருவிகளுடைய கூடு இருக்கக்கூடியது, அதுக்கு ஃபேமஸ்ஸு. இன்னொன்று அதிகமாக ஆயிரக்கணக்கில் சொல்கிறது லட்சக்கணக்கில் வௌவால்கள் வாழக்கூடிய குகை உலகத்தில். இப்படிப்பட்ட சிறப்புகள் இந்த குகைக்கு இருக்குது.
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான கரப்பான் பூச்சிகளையும் இங்கே பார்க்கணும். தரையில் கால் வைக்கலாம் அந்த கதை சொல்லி, ஃபுல்லாக வந்து ஏதோ மெத்தைக்கு மேலே சவுக்குன மாதிரி இருக்குது, பார்த்தா ஃபுல்லாக வந்து காக்ரோச். இப்படி இவ்வளோ விஷயங்களுக்கு இந்த குகை வந்து ஃபேமஸ்ஸு. அப்போ ஏன் இந்த குகையை நான் குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 உயிரினங்கள் இங்கே வாழுது. குறிப்பாக இந்த லயாம் குருவிகளும் வௌவால்களும் ஒரே குகைக்குள்ளே தான் வாழும். அது ஏன் அப்படின்னு நம்ம ஓமர்கிட்ட கேட்குறேன். அப்போ ஓமர் வந்து அழகான ஒரு விளக்கம் சொல்கிறாரு. இதை வந்து பயாலஜியில் வந்து நம்ம மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவோம். 2 உயிரினங்கள் ஒரே வாழ்விடத்தை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு பாலூட்டியும், இங்கே வந்து ஒரு பாலூட்டியும் ஒரு பறவை. வழக்கமாக வௌவால்கள் வந்து நமக்கு தெரியும் இரவில் இது இறை தேடக்கூடியது. இரவில் இறை தேட வௌவால்கள் புறப்பட்டு போகும்போது லயாம் குருவிகள் வந்து இந்த கூடுகளில் தங்கிக்கிறது. அப்புறம் பகலில் வந்து என்னது, இந்த லயாம் குருவிகள் காலையில் இறை தேட போகும்போது இந்த வௌவால்கள் வந்து ஸோ அழகாக வந்து அவர் எழுதுகிறாரு, ஒரே வாழ்விடத்தை 2 வேறு உயிரினங்கள், அதுவும் பாலூட்டியும் பறவையும் சிக்கலற்று சமமாக பங்கிட்டு கொள்ளும் இந்த அற்புத வாழ்வியலை நாம் எப்போது கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை வாசகன்ட்ட வைக்கிறார். இல்லை நம்மக்கிட்ட வைக்கிறார். என்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஓகே, ரைட். அப்போ இந்த கோமந்தான் குகைகள் இப்படி நிறைய இருக்குது. நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது. நிறைய இடங்கள் வருது, நிறைய நிகழ்வுகள் வருது, நிறைய மரங்கள், நிறைய செருவுகளை காட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் இந்த ஜோஸை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, முருட்டின இளைஞன். அவன் வந்து இவரு கூட பழகுறான். இவர் வந்து அவனுக்கு போய் பழகுறாரு. அவனுக்கு சிறப்பு என்னன்னா, அவன் வந்து காட்டினுடைய இசையை வந்து கேட்குறான். அவன் வந்து சைலண்டாக இருப்பான், ரொம்ப சைலண்டாக இருப்பான். இந்த இலைகள்லாம் பேசிக்கிறது, இந்த புல்கள் எல்லாம் பேசிக்கிறது, அது எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லுவான். இவருக்கு வந்து புரியாது, என்னடா இவன் வந்து இலையெல்லாம் செய்கிறது எல்லாம் இசைன்னு சொல்கிறானே அப்படிங்கிற ஒரு மாதிரி தோணும். அப்போ அவன்கிட்ட வந்து ரொம்ப சகஜமாக பழகுறாரு. அப்போ அவன்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ வந்து தொல்குடி இளைஞன், காட்டையும் இயற்கையும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு தொல்குடியிலிருந்து வந்த இளைஞன், நீ எப்படி இந்த மரம் வெட்டக்கூடிய தொழிலுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், எங்களுடைய கலாச்சாரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து விட்டார்கள். அதில் அவன் சொல்கிற ஒரு எக்ஸாக்ட் வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இதை நான் வாசிக்கிறேங்க. துவான் அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க. கதை சொல்லியை வந்து துவான் அப்படின்னு கூப்பிட்டுட்டு, துவான், பள்ளி என்றொரு இடத்திற்கு எங்களை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கு நாங்கள் அதுவரை பேசிய இல்லாத ஒரு புதிய மொழியை சொல்லிக் கொடுத்து, இந்த மொழியை தான் இனி நீங்கள் படிக்க வேண்டும், இது நம் தேசிய மொழி என்கிறார்கள். நீங்கள் நடப்பு நிகழ்வுகளை வந்து ஒத்து பார்த்துக்கலாம். அதுவரை எங்கள் நிலமங்கும் நாங்கள் பேசி வந்த எங்கள் மொழி பள்ளியில் முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு கலாச்சாரத்தை, ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் துப்பாக்கியோ இல்லை தோட்டாவோ இல்லை அம்புகளோ ராக்கெட்டுகளோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணிடலாம், ஒரு மொழியை வைத்து ஒரு கலாச்சாரத்தை அழித்துட்டார். ரொம்ப அற்புதமான இடம் இந்த இடம். இந்த ஜோஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி, அதுதான் இதில் வித்தியாசம். இந்த கதை சொல்லிக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசமே அதுதான். ஃப்ரெண்ட் ஆகி அவனுடைய அந்த வில்லேஜுக்கு வந்து விருந்தாளியாக போகிறார். இவன் இந்த ஜோஸ் வந்து என்ன பண்ணிடுறான்னு ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த வேலை வேண்டாம் போதும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டு வர்றான். அவனுடைய வில்லேஜுக்கு விருந்தாளியாக போகிறார். இவர் குறித்து எல்லாருமே பயமுறுத்துறாங்க. ஏன்னா வந்து தலை வெட்டக்கூடியவர்கள் சம்பா அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும் அவங்க வீட்டில் பார்த்துக்கிட்டு போனால், அதில் இவங்க வந்து அதில் தான் வந்து அது வந்து ஒரு பெரிய தாலி மாதிரியான ஒரு ஒரு வெசல், அது சீன வெசல். அது அதில் தான் இவங்க அந்த முருட்டினத்தவர்கள் வந்து தலையை வெட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் பத்திரமா இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் எல்லாருமே பயமுறுத்துறாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த பயம் வந்து இல்லை கொஞ்சம். ஏன்னா அவன் ரொம்ப நல்லா பழகுறான். போகிறார் அவங்க கம்பவுண்டுக்கு, ரொம்ப நல்லா பழகுறாங்க. நடனம் நடக்குது, விருந்து நடக்குது, இவருக்காக விருந்து நடக்குது, நடனம் நடக்குது. அங்கே வந்து சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. அப்போ நாவலில் கேட்பீங்க, தமிழ் நாவல்களில் காதல் இருக்குமே கண்டிப்பாக, இதில் காதலே இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப அருமையான ஒரு காதல் இருக்கிறது. காதல் வந்து அரும்பக்கூடிய அடுத்த பக்கத்தில் வந்து அந்த காதல் வந்து முடிஞ்சிட வச்சிருக்கு. எந்த அளவுக்கு காதல் வந்து நெருக்கமாக இருக்கிறதோ அடுத்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிவு தேரையும் வந்து இந்த கதை சொல்லி வந்து எதிர்கொள்கிறேன். அதை வந்து நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கிடுங்க. நான் விட்டு அந்த காதலினுடைய பெயர் வந்து ரலா.
அவர் வந்து அவளுடைய ஞாபகத்திலே பின்னாடி அவர் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவளை மறக்கவே இல்லை. அந்த கம்பூங்கிலிருந்து அவளை மறக்கவே இல்லை. அப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான நிகழ்வு கூட வருது. இந்த வெளியே போகிறாங்க இவங்க, இந்த ஜோஸுக்கு கூட அவங்க வந்து அந்த கதை சொல்லி வெளியே போகிறான். வெளியே கூட்டிகிட்டு போகும்போது மரங்களில் வந்து பழங்கள் காய்த்து தூங்குது. அப்போது ஒரு பழத்தை பார்த்தோன்னே இந்த பழம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு, அழகாக இருக்குதுன்னு இதை பறித்து தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் பறித்து கொடுத்துட்றான். ஜோஸ் வந்து பறித்து கதை சொல்லியிடம் கொடுத்துட்றான். அப்போது கதை சொல்லிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, அவன் கேட்குறான் ஜோஸ்கிட்ட, இந்த மரங்களெல்லாம் வந்து உங்களுடைய மரங்களா அப்படின்னு. இல்லை துவான், இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானவை. அதனால் வந்து இங்கே வந்து நாங்கள் அப்படி எந்த வேறுபாடும் நாங்கள் பார்க்குறதில்லை அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப அருமையாக இந்த கதை வந்து நகருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அவங்க தங்குறான் அந்த கதை சொல்லி. அப்போ தான் இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. அதுக்கு பிறகு வந்து விடை வரும்போது ஆக்சுவலாக அந்த தலை வெட்டக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெடிஷன் வந்து ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சாங்க. இப்போ யாருமே அந்த தலைவெட்டு பண்பாடெல்லாம் அங்கே கிடையாது. ரொம்ப அன்பாக பழகுறாங்க, வெளி இனத்தவர்கிட்ட கூட ரொம்ப அன்பாக பழகுறாங்க. எந்த அளவுக்கு அன்புன்னா, இந்த கதை சொல்லி வந்து அவங்கள்ட்ட இந்த விடை வரும்போது இப்படி ஒரு வார்த்தை நினைச்சு பார்க்குறான், இம்மக்களின் அன்புக்காக இவர்கள் கேட்டால் இப்போது என் தலையை நானே வெட்டி கொடுத்து விடுவேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அன்பு செலுத்தியிருக்காங்க இந்த 2 நாள். அப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு இது. அடுத்தது இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. இது வந்து அப்படி தொடர்ச்சியாக நான் வந்து அந்த இதில் இன்சிடென்ட் நடக்கிறது மாதிரியே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. இதுவும் ஒரு இந்த இயற்கையினுடைய அதிசயம் தான், குமந்தங் குகை மாதிரி ஒரு அதிசயம் தான். கோடை பருவத்தில் வழக்கமாக கோடை பருவத்தில் இந்த மலைக்காடுகளில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். கோடை வந்து அவ்வளவு தீவிரமாக இருக்காது மலைக்காடுகள். ஆனால் சில ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டிங் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் வந்து மாஸ்டிங் இயர்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் மொழியாக்கம் பெருசாக இல்லை, மாஸ்டிங் இயர்னு தான் அவருன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ இதில் இந்த மாஸ்டிங் இயரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு பல மரங்கள் வந்து பெருசாக காய்க்காது. ஏன்னா போதிய இது இல்லாமல் மழை இல்லாமல் காய்க்காது. அப்போது இந்த டைமில் வேற அந்த விதையை சார்ந்து இல்லை பழங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இயற்கை வந்து ஒரு ஏற்பாட்டை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. அதுதான் வந்து என்னன்னா பிசின் வகை மரங்கள். அது வந்து நிறைய வகை வெரைட்டிஸ் இருக்குது அந்த பிசின் வகை மரங்களில். இந்த மரங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் பூத்து கனியாகி இந்த கோடை காலத்தில் அது கோடை காலத்தில் இது நடக்குது. கோடை காலத்தில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்குது. ஒரு 4 அல்லது 5 வருடத்துக்கு ஒருக்கா தான் இந்த நிகழ்வு நடக்குது. அப்போ இந்த காட்சியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கலராக பூத்துருக்குது அந்த மரங்கள். இந்த ஓமரும் இந்த கதை சொல்லியும் ஒரு குன்றுக்கு மேலே நின்று பார்க்குறான். ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த காட்சி. அழகாக விவரிச்சிருக்கிறாரு அதில். அதாவது நம்ம எவ்வளோ ஒரு மரத்தில் எத்தனை பூ பார்த்துருப்போம்? ஒரு 1000 பூ பார்த்துருப்போமா? இங்கே ஒரு மரத்துக்கு 40 லட்சம் பூ. ஒரு மரத்துக்கு 40 லட்சம் பூ அப்படின்னு சொல்லும்போது அந்த கவிகை பரப்பு பூரா கோடி பூக்கள், கோடிக்கணக்கான பூக்கள். இந்த பூக்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அப்போ எல்லா பூக்களும் பழமாகாது. பூக்கள் வந்து நம்ம பழமாகி அந்த விதை உண்ணிகளுக்கு, குறிப்பாக இந்த காட்டுப்பன்றி போன்ற உயிரினங்கள் மேலே ஏறாது. அது வந்து எதை சார்ந்து வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்குகள் வந்து திண்டு போடக்கூடிய பழங்கள் கொட்டைகளை சாப்பிட்டு தான் அது வாழும். இப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு சோறு போடுறதுக்குன்னே, கோடை காலத்தில் உணவு போடுறதுக்குன்னே இயற்கை இப்படி ஒரு ஏற்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓமர் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு விளக்குறார். அப்போ நீங்கள் கேட்பீங்க, காடு இருக்குது, நிறைய விலங்குகள் இருக்குது, வேட்டை நடக்கலையே, இன்னும் வேட்டை நடக்கலையே அப்படின்னு. வேட்டை நடக்கிறது. அதாவது இந்த முகாமில் தான், இவங்களுடைய முகாமில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த முகாம் மட்டும் இல்லை, நிறைய முகாம் சுற்றி இருக்குது. இந்த முகாமில் மட்டும்தான், இந்த கதை சொல்லி இருக்கக்கூடிய இந்த காடோடியில் வரக்கூடிய இந்த முகாமில் மட்டும்தான் துப்பாக்கி இல்லை. வேற எல்லா முகாமிலையும் துப்பாக்கிகள் இருக்குது. அப்போது இந்த ஓமர் வந்து அவர் வந்து இந்த சில பிரச்சனைகள் பண்ணார் இல்லையா, இந்த உண்மையான இதை வந்து ஒட்டணும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் ஒருத்தர் இறந்து போயிடுவான், இந்த புர்கான் அப்படிங்கிற ஒரு தொழிலாளி இறந்து போயிடுவான். அவனுக்கு காப்பீட்டு தொகையை வந்து அவனுடைய குடும்பத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு இவர் வந்து ரொம்ப நிலையை அனுப்பார். அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள்னால நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா, இன்னொரு ஆள் அப்படிங்கிற ஒரு சீனரை துணை மேலாளராக அனுப்புது இந்த கேம்புக்கு. அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அவர் துப்பாக்கியோட வராரு. அவர் கம்பீரமாக அவர் வந்து துப்பாக்கியோட வந்து இறங்குறாரு. வேட்டை நடக்கிறார்.
வேட்டை நடக்கிறது. காட்டு பன்றியை, கிளையாட்டை, காட்டு மாடு அப்படின்னு சொல்லி கதை சொல்லி கூட போகிறான். வேட்டைக்கு வந்து கதை சொல்லியும் கூட போகிறான். அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இந்த வேட்டைகள். குறிப்பாக காட்டு மாடை வேட்டையாடுறான். அது எப்படி வேட்டையாடுவாங்க அப்படின்னா, காட்டு மாடை வந்து வேட்டையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. காட்டு மாடு ரொம்ப மூர்க்கமான விலங்கு. அதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது அமைதியாக இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப மூர்க்கமாயிடும். இங்கே வந்து சுடுறாங்க, ஒரு சுடுறாங்க, துரத்திக்கிட்டே வருது. திரும்பவும் சுடுறாங்க, துரத்துது. 3வது குண்டு கழுத்தில் பாஞ்ச பிறகு அந்த கீழே வருது. இந்த நிகழ்வை வந்து அது அந்த விலங்கு துடித்து இறப்பதை கதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். அது இவனுக்கு வேலை என்னன்னா, அந்த விளக்கை வந்து டார்ச் லைட்டு அந்த விலங்குக்கு கண்ணில் அடிக்கிறது தான் என்னுடைய பணி. துப்பாக்கி வேட்டை நடக்கிறது, இன்னொரு வேட்டையும் நடக்கிறது. இது வந்து நவீன மனிதர்கள் செய்த வேட்டை, செய்யக்கூடிய வேட்டை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் பீலியோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, அவரும் வேட்டையாடுறார். அந்த காட்டு மாடை வேட்டையாடிட்டு வந்து அதுக்கு வந்து தெம்படா அப்படிங்கிற பேர் மலாயில். இந்த பீலியோக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே விருந்து இருக்குது நம்ம கேம்பில், நீங்கள் இந்த விருந்தை சாப்பிட்டுட்டு போங்க. என்ன விசேஷம் அப்படிங்கிறது, நம்ம ஆண் வந்து காட்டு மாடை அடிச்சிருக்கிறாரு, காட்டு மாடை சுட்டு கொண்டு இருக்கிறாரு, அந்த இறைச்சி தான் வெந்துட்டு இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? காட்டு மாடு பிடிக்காதா? பிடிக்கும், நான் சாப்பிடுவேன். ஆனால் துப்பாக்கியால் சுட்ட காட்டு மாடு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ அவர் சில நீதிகளை சொல்கிறாரு, வேட்டைக்கான நீதிகள். நானும் வேட்டையாடினேன், ஆனால் கண்மூடித்தனமாக பொழுதுபோக்குக்காகவோ இல்லை வந்து ட்ராஃபீஸுக்காகவோ நான் என்ன பண்ணுறது கிடையாது, வேட்டையாடுறது கிடையாது. இந்தியாவில் அப்படி தான் நடந்தது வேட்டை, அமேசானில் அப்படி தான் நடந்தது வேட்டை. பொழுதுபோக்குக்காகவும் ட்ராஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் வேட்டையாடினாங்க ஆங்கிலேயர். ஆனால் அப்படிப்பட்ட வேட்டையை தொல்குடிகள் ஆடுவதில்லை அப்படின்னு வீடியோ சொல்கிறார். நாங்கள் வேட்டையாடுவோம், எங்களுடைய உணவு தேவைக்காக மட்டும் நாங்கள் வேட்டையாடுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா அவர் சில இது சொல்கிறாரு, இயற்கையினுடைய சமன்பாடு புரியாத வேட்டையை தான் தொல்குடிகள் எப்போதுமே நடத்துவார்கள். அந்த வேட்டையை தான் நாங்களும் நடத்துவோம். ஒரு இடத்துல 4 பெண் விலங்குகள் இருந்து ஒரே ஒரு ஆண் விலங்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆண் விலங்கு வந்து நாங்கள் வேட்டையாட மாட்டோம். ஏன்னா இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டது. இனப்பெருக்க காலத்தில் நாங்கள் எந்த விலங்கையும் வேட்டையாட மாட்டோம், அது அதனுடைய அந்த பேலன்ஸை வந்து பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கோணங்கள், 2 ரொம்ப அருமையாக அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. 2 பேருமே வேட்டையாடுறாங்க. ஒரு ஆள் நவீன மனிதர், இன்னொரு ஆள் தொல்குடி மனிதர். திரும்ப வேட்டை ஆடவும் செய்கிறார். அவர் கடைசியாக இந்த நம்முடைய கதை சொல்லிக்காக இந்த பீலியோ அவருடைய அந்த சும்பித்தானன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஊதி வேட்டையாடக்கூடிய ஒரு அந்த சின்ன ஒரு இதை வச்சு வேட்டையாடுவாங்க. அதை வச்சு அவர் ஒரு கடமானை வந்து அவர் வேட்டை ஆடவும் செய்கிறார். அதை வேட்டையாடுறதை வந்து அழகாக விவரிச்சிடவும் செய்கிறாங்க. ஆனால் அவருடைய நியதி இது பார்த்துக்கிட்டு அந்த வித்தியாசம் எப்படி இருக்குது, நவீன மனிதர்களுக்கும் தொல்குடிகளுக்குமான வித்தியாசம், அதை வந்து சொல்லப்படுது. அடுத்தது இன்னொரு நிகழ்வு, இன்னொரு கம்போங்குக்கு இவர் போகிறாரு, கதை சொல்லி போகிறார். டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போது இவருடைய உடன் பணியாளரான சாபு அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு குழந்தைய வந்து தொட்டிலில் போடக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நான் நிறுவனத்துலேருந்து யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ ஓமர் வந்து இந்த நம்ம கதை சொல்லி வந்து அனுப்பி வைக்கிறாரு. இவரும் நல்ல இதாக போகிறாரு. அப்போது இவங்க வந்து தொல்குடி தான், அந்த சாபு அப்படிங்கிறது தியோடோம் அப்படிங்கிற ஒரு இனம் அவங்க. அப்போது இதில் வந்து அஃப்கோர்ஸ் அங்கே போய் சில விஷயங்கள் நடக்குது. இவருடைய தாயாரை மீட் பண்ணுறாரு. இந்த சாபு அப்படிங்கிறவருடைய தாயாரை இந்த கதை சொல்லி மீட் பண்ணுறான். மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளாடி ஒரு உரையாடல் நடக்குது, ரொம்ப அருமையான உரையாடல் அது. என்ன அப்படின்னா, அதாவது இவனுக்கு சில விஷயங்கள் அந்த தியோடோம் இனத்தை பற்றி தெரியும். நீங்கள் வந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய கேம்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மாதிரி நாங்களும் புலம்பெயர்ந்து வந்தவர்கள். ஆனால் எந்த நினைப்பில் நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி விற்று நாங்கள் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இங்கே வரலை. இந்த காடு வந்து எங்களுக்கு நிச்சயம் ஏதாவது ஒன்றை கொடுக்கும், அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை சேகரித்து நாங்கள் விற்று பிழைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இன்னொரு கேள்வியை வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து கால்நெறிப்பு இன்னொரு இது அந்த தொடர்ச்சியாக அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இயற்கையை வந்து வணங்கக்கூடியவங்க, மரங்களையும் மலைகளையும் மலையையும் வழிபடக்கூடியவர்கள் நாங்கள், எங்கள் இனத்தவர்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனடியாக அவன் கேட்குறான், ஆனால் வந்து நான் கேள்விப்பட்டது அப்படி இல்லையே, காடழிப்பு வேளாண்மைக்கு காடுகளை அழித்து வேளாண்மை செய்வாங்க இல்லையா, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அதற்கு புகழ் பெற்றவர்கள் அல்லவா நீங்கள் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். நீங்கள் எப்படி இயற்கையை வணங்கிட முடியும் அப்படின்னு பதில் கேள்வி கேட்குறோம்.
அதுக்கு அந்த அம்மா வந்து அருமையாக ஒரு பதில் சொல்கிறாங்க. நாங்கள் காடு எரிப்போம், அதில் மாற்றுக்கிறது இல்லை, உண்மைதான். நாங்கள் காடை எரித்து அதனுடைய சாம்பலில் வந்து நம்ம சாம்பலை எருவாக்கி நாங்கள் வந்து பிற அந்த பயிர்களை வந்து பயிர் செய்வோம். அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு போவோம். ஆனால் நாங்கள் பயிர் செய்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, ஓராண்டு கழித்தோ 2 ஆண்டுகள் கழித்தோ நிச்சயமாக புல் முளைக்கும், செடி முளைக்கும், மரம் முளைக்கும். ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து அந்த இடத்தில் மீண்டும் ஒரு காடு உருவாகும். ஆனால் உங்கள் நிறுவனங்கள் அளிக்கக்கூடிய காடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் ஏன் செம்பனை தோட்டங்களும் கொக்கோ தோட்டங்களும் மட்டுமே உருவாகின்றன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். புரிஞ்சது இல்லையா? அந்த இது வந்து உங்களுக்கு ஒரு செம்பனை தோட்டம்னா பாமாயில், நம்ம பாமாயில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்காக போர்னியோவில் இதுதான் நடந்தது. இந்த காடை எல்லாம் அடித்துட்டு செம்பனை தோட்டங்களை வந்து பயிர்த்தாங்க. இதே இது ஆப்பிரிக்காவில் நடந்தது. இன்றைக்கி வந்து மேலை நாடுகள், வெஸ்ட் கண்ட்ரீஸில் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ். அந்த சாக்லேட்டுக்கான ரா மெட்டீரியல், கச்சா பொருள் வந்து அங்கே உற்பத்தி ஆவதில்லை. யூரோப்பிலையும் சரி அமெரிக்காவிலும் சரி உற்பத்தி ஆவதில்லை. அது முழுக்க 98% கொக்கோவும் உற்பத்தி ஆகுது ஆப்பிரிக்கா. 3 நாடுகள், கானா, ஐவரி கோஸ்ட், இன்னொரு நாடு, 3 நாடுகள் சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டினுடைய பல்லுயிரியத்தை அழித்து தான் இந்த பெருநிறுவனங்கள் நெஸ்லேவாக இருக்கலாம், கேட்பரியாக இருக்கலாம், கச்சா பொருட்களை அங்கே இருந்தால் கொண்டு போகலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பன்னாட்டு அரசியலை வந்து ரொம்ப நுட்பமாக, ரொம்ப அழகாக ஒரு உரையாடல் மூலமாக நம்மக்கிட்ட கடத்திட்டு போகிற ஒரு விஷயம். அடுத்ததாக இங்கே வந்து நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், நான் முடிச்சிடுவோம். இங்கே வந்து ஒரு மரம் இருக்கிறது. இந்த பீலியை வந்து கடைசியாக இவங்கக்கிட்ட வந்து இந்த கேம்ப் முடிய போகுது. நான் நிறைய மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கேம்ப் முடிய போகுது ஏறக்குறைய. ஒரே ஒரு மரம், ஒரு பெரிய மரம் அது. அந்த மரத்தை வந்து இங்கே மூதாய் மரம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த மூதாய் மரம் அப்படிங்கிற பேரில் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த பேராசிரியர் வரிதயா கான்ஸ்டன்டைன் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவரும் நக்கீரனும் நண்பர்கள் ஆக்சுவலி. அப்போ இந்த மூதாய் மரம் வந்து சிலாங்கன் பத்து அப்படிங்கிற ஒரு வகை மரம், ரொம்ப பெரிய மரம் அது. அப்போ இந்த பீலியை வந்து இவங்கள்ட்ட அந்த ஓமர் டைம் கதை சொல்லிகிட்டே வந்து சொல்கிறாரு, அதாவது இந்த மரம் வந்து என்கிட்ட பேசிச்சு, நீங்கள் வந்து இந்த மரத்தை வெட்டாதீங்க, என்னை வெட்டாதீர்கள் அப்படின்னு மரம் என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு. ரொம்ப உருக்கமான, ரொம்ப எமோஷனலான ஒரு இடம் அது. ஓமர்ட்டையும் இந்த கதை சொல்லிகிட்டையும் வந்து சொல்லுவார். அப்போது இவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இடையில் உரையாடல் நடக்கும். இவங்க வந்து அலுவலக ஊழியர்கள் தான், இவங்க வந்து நிறுவனர்கள் கிடையாது, முதலாளிகள் கிடையாது. இவங்க தள்ளி போடலாம், அவ்வளோதான். இவங்களால் முடிஞ்சது அது மட்டும்தான். அப்போது இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இதை தாண்டி இந்த விஷயம் நடந்த பிறகு தான் ஓமர் வந்து ஒரு கட்டத்தில் பணியை விட்டு போயிடுறாரு. அதாவது லீவுக்கு போகிறாங்க, கதை சொல்லி போகலை, கேம்ப்லேயே இருக்கிறான். ஓமர் போகிறாரு, லீவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து வேலையை விட்டு பணியை விட்டு போகிறாரு. திரும்ப இந்த பணியாளர்கள் வரும்போது ஒரு கடிதம் மட்டும் அவரிடம் கொடுக்கப்படுகிறது. இந்த கதை சொல்லிட்ட ஓமருடைய சார்பாக கதை சொல்லிட்ட கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம இந்த உரையை வந்து நிறைவு பண்ணிடலாம். ரொம்ப உருக்கமான ஒரு கடிதம் அது. என் இனிய மைந்தனே, இக்கடிதம் உன்னை எந்த அளவுக்கு துயருறச் செய்யும் என்பதை பேனா நடுங்குவதிலிருந்தே என்னால் உணர முடிகிறது. இது வெறுமனே விரல்களின் நடுக்கம் அல்ல, இதயத்தின் நடுக்கமும் கூட. உனக்கு என் மீது சினம் தோன்றலாம், நியாயமான சினம் என்பதால் ஏற்றுக்கொள்ளும் கடமை எனக்கு இருக்கிறது. பணியை விட்டு விலகிச் செல்லும் முடிவை இக்கடிதத்திலும் சொல்ல துணிவில்லா நிலையில் நேரில் மட்டும் என்ன கிழித்திருப்பேன். ஆமாம், இம்முடிவை முகாமை விட்டு கிளம்பும் போதே எடுத்திருந்தேன். நான் ஒரு கோழைதான். யோசித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட மனதுடையவன் இந்த பணிக்கே வந்திருக்கக்கூடாது. ஆனால் வந்துவிட்டேன். ஒரு முஸ்லிம் என்றாலும், சமயக்கல்வி கற்றவன் என்றாலும், ஒரு ஹாஜி என்றாலும், இறைச்சி உணவை உண்பவன்தான் என்றாலும், இதுவரை என் கையால் பிஸ்மி சொல்லி ஒரு கோழியை கூட அறுத்தது கிடையாது. இப்படிப்பட்ட மென்மையான மனதுடைய நான் காட்டின் ஈரல் குலைகளை அறுக்கும் தொழிலில் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் என்பது வியப்பே. ஒவ்வொரு முகாமை விட்டு வெளியேறும் போதும் வேறு பணிக்கு சென்றுவிட வேண்டும் என நினைத்துத்தான் வெளியேறுவேன். ஆனால் வாழ்க்கை கையை பிடித்து அழைத்து வந்து திரும்பவும் மீண்டும் இதே இடத்தில் விட்டுவிட்டு அது பாட்டுக்கு போய்விடும்.
ஒவ்வொரு முறையும் இதுதான் கடைசி என்று முகாமுக்குள் நுழைவேன். ஆனால் எதுவும் கடைசியாக இருந்ததில்லை. இந்த முகாமுக்குள்ளும் அப்படித்தான் நுழைந்தேன். எல்லா முகாம்களிலும் நண்பர்கள் கிடைத்ததுண்டு, ஆனால் உறவுகள் கிடைத்ததில்லை. இங்கு நீ எனக்கு மகனாகவும் அண்ணா மகளாகவும் கிடைத்தீர்கள். தந்தையாக பீலியோ. காட்டில் நுழைந்த 2ஆம் இரவு நாம் வழிதவறி போன போது என்னதான் பேசி உன்னை ஆறுதல் படுத்த முயன்றாலும் உன்னை நலமாக வெளியே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டுமென துடித்த துடிப்பு எனக்கு தான் தெரியும். ஆனாலும் அந்த இரவு நம் உறவை நெருக்கமாக்கியது என்பதை நாம் அறிவோம். அதுபோல உன்னையும் என்னையும் இறுக்கி பிணைத்த இன்னொரு கயிறு வாசி. இருவருக்கும் நூலகத்தில் பணி கிடைத்திருக்க வேண்டும் என்று நீ சொன்னது நினைவில் இருக்கிறது. என்னை போலவே ஒரு தீரா பசி கொண்ட வாசகனாய் உன்னை கண்டபோது அதே பசியோடு அலைந்த என் இளம் பருவம் நினைவில் மீண்டது. புத்தகத்தை போலவே இயற்கையும் நேசிக்கத் தொடங்கியது தப்பு. ஆனால் ஒன்று முடிந்த முடிவு, இருவருமே வேலைக்கு லாயக்கற்றவர்கள். இல்லை என்றால் காடழிக்கும் தொழிலுக்கு வந்த நாம் காட்டினை வாழ்வாக கொண்ட தொல்குடி முதியவரை அருகில் நிறுத்திக் கொள்ளும் அபத்தத்தை செய்வோமா? அலுவலகத்தோடு முன்பே குர்கானின் காப்பீட்டு சிக்கல், ஒப்பந்தக்காரர்கள் சிக்கல், அனுமதிக்கப்பட்ட அளவுக்கும் குறைவான அளவுள்ள மரங்களை வெட்டுதல் போன்றவற்றில் பிணக்குகள் இருந்தாலும் இறுதி முடிவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது பீலியவின் வேண்டுகோளான சிலாங்கன் 10 மரம்தான். அந்த மூதாய் மரம்தான் அது. அதை வெட்ட வேண்டாம் என்ற வேண்டுகோளை முன்வைத்தேன். மரத்தின் ஒவ்வொரு பச்சை இலையும் ஒவ்வொரு பச்சை டாலராக அவர்கள் முன் படமாய் விரிந்து மகிழ்விக்கும் போது அது அசட்டு சொற்களை யார்தான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் சொல். அனைத்தும் மங்களமாய் முடிந்தது. ஏன் இத்தனை ஆண்டு முகாம் வாழ்வின் பட்டறைவில் சொல்கிறேன். இது என் மத நம்பிக்கைக்கு எதிரானதாக இருந்தாலும் மனதில் பட்டதை சொல்லித்தான் ஆக வேண்டும். இக்காட்டினை ஒரு கொற்றவை காத்து வருகிறாள் என்பதே என் நம்பிக்கை. எல்லா தொல்குடிகளுக்கும் உள்ள அதே நம்பிக்கை. அதனால் தான் கொற்றவையை தன் இறையாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பீலியவின் சொற்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறேன். அவர் சொல்வது அப்படியே நடக்கிறதா, குருட்டு வாய்ப்பு அப்படி நடக்க வைக்கிறதா என்பதெல்லாம் அல்ல சிக்கல். பணமீட்டும் ஒரு கருவியாய் காட்டை பார்க்க தெரியாத ஒரு ஆன்மாவின் தூய சொற்கள் பலிக்கும் என்பதே என் நம்பிக்கை. தன் உடல் வேறு காடு வேறு என்று பிரித்தறிய தெரியாத தொல்குடிகளுக்குத்தான் இக்காட்டின் இதய துடிப்பு கேட்கும். அத்துடிப்பின் ஒரு கூறாகத்தான் பீலியவின் கோரிக்கையை நான் கேட்டேன். அது சரிதான் என்று இப்போதும் நம்புகிறேன். ஆனால் நான் மட்டும் நம்பி பயன் என்ன? அடுத்த பணி ஏதுவென உறுதியற்ற இந்நிலையில் நிம்மதி என்பது குறைவுதான். இருப்பினும் இனி முகாம் வேலை கூடாது என்பதில் மட்டும் இம்முறை உறுதியாக இருக்கிறேன். ஒருவேளை நான் அங்கிருந்து அந்த மரம் வெட்டப்பட்டிருக்குமானால் பீலியவின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கும் துயர நிகழ்விலிருந்து தப்பித்திருக்கிறேன் என்பதே என் தற்போதைய நிம்மதி. இதை போன்ற இன்னொரு நிம்மதி உன்னிடம் நேரடியாக விடைபெறாதது. அத்துணிவு எனக்கில்லை. அதனால் தான் கடிதத்தை அலுவலகத்தில் ஒப்படைத்து தரச் சொல்கிறேன். ஒருவேளை முகாம் முடிந்து முறையாக நாம் அனைவரும் பிரிய நேர்ந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? அனைவரும் ஆளுக்குறு பக்கமாய் பிரிந்திருப்போம். இக்கொடுமையான பிரிவை நேருக்கு நேர் சந்திக்கும் திராணியற்ற நான் வேறு என்ன செய்ய முடியும்? ஓர் உண்மையை சொல்லட்டுமா? இதற்காக நீ இரக்கமற்ற பிறவி என்று கூட கருதலாம். நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம் இதுதான். நாம் இருவரும் மீண்டும் சந்திக்கவே கூடாது. பிரியும் வேளையில் இதுதான் கடைசி சந்திப்பு என்று தெரிந்து வலியுடன் பிரிவதை காட்டிலும் இது பல மடங்கு மேல். நீ என்ன நினைத்துக் கொண்டாலும் சரி, உன்னை திரும்பவும் பார்க்கும் தெம்பு எனக்கில்லை. மீண்டும் ஒத்துக்கொள்கிறேன். நான் கோடைதான். இப்படிக்கு உன் நம்பிக்கையான தந்தையாக வாழ்ந்த ஓமர் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை முடிக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மூதாய் மரம் வெட்டப்பட்டு விடுகிறது. என்ன அப்படின்னா, இந்த கடிதம் கிடைத்த பிறகு இந்த கதையை சொல்லி இவரை தேடி போகிறான். அவர் தேடி வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதை தேடி போகிறான். மூதாய் மரம், அந்த கேப்பில் மூதாய் மரம் வெட்டப்பட்டு விடுகிறது. கடைசியாக இந்த மூதாய் மரம் வெட்டப்பட்ட பிறகு நுனித்துண்டையும் இடைத்துண்டையும் அவர்களால் இழுத்துட்டு வர முடியுது. அந்த அடித்துண்டை அவர்களால் இழுத்துட்டு வரவே முடியல. அது அங்கேயே கிடக்கு. 3-4 டிராக்டர்கள் இழுத்த பிறகும் அதை இழுத்து கொண்டு வரவே முடியலை. அது அப்படியே கிடக்குது. அது வரமாட்டேன் என்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்கேயே கிடக்குது. இவன் அந்த கதை சொல்லி அங்கே போகிறான். அந்த அடிமரம் இருக்கிறது. அந்த அடி மரத்தில் இவன் உட்கார்ந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்போ அந்த பீலியோ அவங்க வராரு. அந்த உரையாடல் நடக்குது. அதுக்கு பிறகு சில அந்த நிறுவனம் திவாலாகி விடுகிறது. இவனுக்கு சம்பளமும் இல்லை, சரியா?
ஒட்டுமொத்தமாக இவன் வந்து அந்த காட்டை விட்டு கடைசியாக வெளியேறுகிறான். வெளியேறும்போது ஒரு சின்ன உரையாடல் இந்த பீலியாவுக்கும் இந்த கதை சொல்லிக்கும் நடக்குது. இவன் கேட்குறான் பீலியாவிட்ட, என்னுடைய காசெல்லாம் போயிடுச்சு, நான் இவ்வளோ நாள் இந்த வெட்டுமர முகாமில் சம்பாதிச்ச காசெல்லாம் போயிடுச்சு, இப்போ நான் இவ்வளோ நாள் காடழிச்ச இந்த பாவமும் சேர்ந்து போயிருக்கும் தானே அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நகர மக்களெல்லாம் நீங்கள் எப்படி தான் எப்படிப்பட்ட நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு அலைகிறீர்களோ, ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், உனக்கு ஒரு நல்ல மனது இருக்கிறது, மரத்திற்காக அழக்கூடிய ஒரு நல்ல மனது உனக்கு இருக்கிறது. இந்த மனது இருக்கும் வரை இயற்கை கடைசி வரை உன்னை காப்பாற்றும், நீ சென்று வா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்றாரு. இதோட அந்த கடைசி கட்டத்தோடு நான் கடைசி முடிவை வந்து நான் சொல்லலை, முடிவு வந்து நீங்கள் வாசிக்கிறீங்க. இதுதான் இந்த காடோரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. சக உயிரினங்களுக்காக, மனிதர்களுக்காக, இயற்கைக்காக அழக்கூடிய ஒரு மனதை கொண்டிருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காடோரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. பன்னாட்டு அரசியலையும் ரொம்ப நுட்பமாக புனைந்து நம்மக்கிட்ட கையில் தந்துட்டு போயிருக்குது. இந்த வாய்ப்பை இந்த முதல் சிகரம் இலக்கிய மன்றத்தில் முதல் கூட்டத்தில் இந்த காடோரி நாவலை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சிகரம் மையத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி உரையை வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.